ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1285 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கோடை மழை, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தணிந்தது வெப்பம். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தேமுதிகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி. கட்சியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகி பரபரப்பு பேச்சு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டி அசுத்தம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர். திரைப்பட இயக்குநர் சங்கரின் சொத்து முடக்கத்திற்கு இடைக்கால தடை, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. IPL கிரிக்கெட் போட்டிகளின் போது மது, புகையிலை தொடர்பான மறைமுக விளம்பரங்களுக்கு மத்திய அரசு விதித்த தடை, பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. 2 நாள் அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் சென்றார் பிரதமர் மோடி. இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்ட கல்லூரி மற்றும் சுகாதார மையங்களை திறந்து வைக்கிறார். இனி தொடர்வது விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1285 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 515 கோடி முதலீட்டில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உலக தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை நேற்று தொடங்கி வைத்தார். இன்று ஏற்கனவே பணிகள் நிறைவடைந்துள்ள திட்டங்களை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்த முதலமைச்சர் 1285 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளர்களுக்கு வழங்கினார். IPL கிரிக்கெட் போட்டிகளின் போது மது, புகையிலை தொடர்பான மறைமுக விளம்பரங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 22ஆம் தேதி தொடங்கவுள்ள IPL போட்டிகளின் போது விளையாட்டு அரங்குகளிலும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளின் போதும் மது மற்றும் புகையிலை தொடர்பான விளம்பரங்களை கூட அனுமதிக்க கூடாது என்று IPL நிர்வாகத்திற்கு மத்திய அரசு ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் போட்டிகளின் மூலம் புகையிலை மற்றும் மதுபானங்கள் தொடர்பான மறைமுக விளம்பரங்கள் திணிக்கப்படுவதை பாமகவும் பசுமை தாயகம் அமைப்பும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும், இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மற்றும் கிரிக்கெட் வாரியங்களுக்கு தான் பலமுறை கடிதம் எழுதியுள்ளதோடு பசுமை தாயகம் அமைப்பு கிரிக்கெட் மைதானம் முன்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் ஆணையை IPL அமைப்பு உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அன்புமணி, சென்னை உட்பட IPL போட்டிகள் நடைபெறும் அனைத்து இடங்களிலும் விளையாட்டு அரங்குகள் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளின் போது மது மற்றும் புகையிலை தொடர்பான விளம்பரங்களை IPL அமைப்பு தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தேமுதிகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நடைபெற்ற தேமுதிக விழாவில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் பாலமுருகன், வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்று குறிப்பிட்டார். அதிமுக, தேமுதிக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருப்பதாகவும் தங்கள் கட்சிக்கு மாநிலங்களவை சீட் உறுதியாக கிடைக்கும் என்றும் பேசினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக, தேமுதிக இடையே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டபோது அதிமுகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று அதிமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதன்படி அந்த கட்சி நடந்து கொள்ளவில்லை என்று அண்மையில் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது தேமுதிக நிர்வாகி ஒருவர் இவ்வாறு பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் ஆதரவை திமுக அரசு இழக்க நேரிடும் என ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திரைப்பட இயக்குநர் சங்கரின் 10 கோடி ரூபாய் சொத்து முடக்கத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது.
பிரபல தமிழ் பட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளிவந்த எந்திரன் படத்தின் கதை தனது கதை என்றும் அதை திருடி இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி ஜூகிபா புத்தகத்தின் ஆசிரியர் ஆரூர் தமிழ்நாடன் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். எந்திரன் படத்தின் கதை காப்புரிமை தொடர்பாக ஷங்கர் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை 10 கோடியே 11 லட்சம் மதிப்பிலான அவரின் 3 சொத்துக்களை முடக்கி நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் ஷங்கர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சொத்துக்களை முடக்கியிருக்க கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அடுத்த மாதம் 21க்குள் இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே விசாரணை நடத்தினர். விசாரணையின் இறுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய மூவரும் தான் இந்த செயலை செய்ததாக விசாரணை அறிக்கையை அண்மையில் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு மாவட்ட SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விசாரணை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகியோர் விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். சிபிசிஐடி தரப்பில் விசாரணை அதிகாரி DSP கல்பனா தத்தும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். நீதிபதிகளின் கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் நாட்டிற்கு சென்றடைந்தார். மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அங்கு அவரை அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் மாலை அணிவித்து வரவேற்றார். இந்தியாவின் மானிய உதவியுடன் கட்டப்பட்ட சிவில் சர்வீஸ் கல்லூரி மற்றும் சமூக சுகாதார மையங்கள் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைக்கிறார். மேலும் 20 உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாற்றிக் கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோவை அந்நாட்டு காவல்துறை கைது செய்தது. கடந்த 2016 முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ரோட்ரிகோ டுட்ரே ஆட்சியின் போது போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை விசாரித்து வந்தது. இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ ஹாங்காங்கிலிருந்து வந்தவுடன் மணிலா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அந்நாட்டு போலீசார் அவரை கைது செய்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதலே கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதலே கோடை மழை பெய்தது. டி நகர், சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை கொட்டியது. இதேபோல் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம், செம்பாக்கம், சேலையூர், இரும்புலியூர், பெருங்களத்தூர், பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களிலும் மழை பெய்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த இந்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது. இதமான சூழல் நிலவி வருவதால் சென்னை வாழ் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரேஷன் கடையில் பிரதமர் மோடி புகைப்படத்தை வைத்த பாஜகவினர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வைக்கப் போவதாக தீர்மானித்துள்ளனர். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் விலையில்லா அரிசி மத்திய அரசின் 50% பங்களிப்புடன் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சரின் புகைப்படமும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் புகைப்படமும் மட்டும் ரேஷன் கடைகளில் இடம்பெற்றுள்ளதற்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனை கண்டிக்கும் விதமாக நாகர்கோவில் ஒழுகினச்சேரி பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையில் பாஜகவினர் பிரதமர் மோடி புகைப்படத்தை வைத்தனர். இதேபோன்று அனைத்து மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளிலும் பிரதமரின் புகைப்படத்தை வைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆற்காடு, வாலாஜாபேட்டை, கலவை, திமிரி, விஷாரம், சோளிங்கர், நெமிலி, மணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக இருந்து வந்த கோடை வெயிலின் தாக்கம் இந்த திடீர் மழையால் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திடீரென பெய்த மழையின் காரணமாக கடந்த சில தினங்களாக இருந்து வந்த வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பணியை புறக்கணித்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினரும் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.